இங்கே படத்தில் பார்க்குறது திருநெல்வேலி குத்து விளக்கு. இது 5 முகம் பாருங்கள். நார்மலாக திருநெல்வேலி விளக்குலேருந்து 4 முகம் இருக்கும். இது 5 முகம். இது கும்பகோணத்துக்கு வந்து என்ன வித்தியாசம்னா, இந்த மேலக்கு பூ பாருங்கள், கனமாக இருக்குது, அப்படியே வெரி ஸ்ட்ராங்கு. இதில் வந்து ஒரு அரை அடிக்கு மேலே வந்து இந்த கம்பி ஆட்டம் வருது. அதுக்கப்புறம் கலசங்கள் கீழே வந்து இந்த பூ ஆட்டுறதுக்கு பாருங்கள், ஊற்றி கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் ஹெவியான விளக்குது. கிட்டத்தட்ட 25 இன்ச்சுக்கு மேலே போகிறது, மோர் தென் 2 feet. இது வந்து சிதம்பரம் நாடார் அண்ட் சன்ஸ் இதில் கரடக்குறிச்சியில் இருக்குது கடை. அம்பாசமுத்தில் புக் பண்ணுறாவ 4000 4000 சொச்சம் இது ஆச்சு. நான் வாங்கி 2 மாதம் ஆச்சு. ரொம்ப அழகான விளக்குது. பூஜை ரூம் இன்றைக்கி வந்து வாங்கி 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் தேய்ச்சா இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் பிசி ரெண்டு தேய்ச்ச உடனே இப்போ தங்க மாட்டம் விழுறது இந்த விளக்கு. சரி, திருநெல்வேலியில் வைக்கிறது அங்கே வாங்கினா தான் சரியாக இருக்கும். வாகை குலை விளக்கம் தனியாக இருக்குது. இது எங்கே இது வாகை குளத்தை தான் பண்ணுறா பழக்கு தெரியும். இதே வந்து இந்த ஸ்டெம் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கீழே வரைக்கும் கூட வராமல் இருக்குது விளக்கு கடையில் பார்த்தா. அதை பட் சிதம்பரம் நாடார் சன்ஸில் வாங்கினா கொஞ்சம் நல்லா நிறைய விளக்குகள் வச்சுருக்காவ. அவகிட்ட இந்த இது வாழைப்பூ விளக்கும் வாங்கினேன். இந்த மேல் முதலம்பேடு கிராமத்துக்கு கொடுக்கறதுக்காக அந்த கைலாசநாத கோவிலுக்கு தான் வாங்கினேன். இது ஆற்றுக்காக வாங்கியிருந்தேன், நம்ம ஆற்றுக்கு இது இந்த புதுசாக ஒரு விளக்கு பார்த்தா எனக்கு ஆசை ரொம்ப. ஸோ அப்புறம் பொண்களுக்கு தான் போய் ஷேர் பண்ணுறது, அதெல்லாம் அது வேறு. சரி, கட்டாயம் அந்த ஐ ரெக்கமெண்ட் தட் பார்ட்டி. ரொம்ப அழகாக நீட்டாக பேக் பண்ணி அமிச்சிருந்தா. அதை இந்த மேலே இந்த பூ மட்டும் தனியாக கேட்டலாம், இது தனியாக கேட்டலாம், இந்த ஸ்டெம் போர்ஷனை கேட்டலாம், பாட்டம் போர்ஷனை கேட்டலாம் தனியாக. நல்லா வந்து எங்கேயும் மண்ணே கிடையாது, நல்ல சுத்தமான பித்தளை மெட்டீரியல் இது.